அரசு கொண்டு வந்திருக்கிற பல்வேறு திட்டங்கள்ல ஒன்று பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற விவரங்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தமிழக அரசோட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமா இந்த திட்டம் 1992ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் கல்வி பயிலும் காலத்துல நிதி உதவி வழங்கப்படுது. இந்த திட்டம் 2 வகையா பிரிக்கப்படுது. அது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1 மற்றும் 2. அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்திற்கு திட்டம் 1 மூலம் 50,000 ரூபாயும், அதுவே 2 குழந்தைகள் பிறந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும். இந்த தொகை பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல ஜாயிண்ட் அக்கவுண்டா ஓபன் செய்யப்பட்டு பிக்ஸட் டெபாசிட்டா வரவு வைக்கப்படுது. இந்த வைப்பு தொகையை ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ரினிவல் செய்யணும். பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆனவுன வைப்பு தொகை மற்றும் வட்டி தொகை சேர்த்து அந்த பெண்ணோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரரோட வருமானம் வருஷத்துக்கு 72,000 ரூபாய்க்கு அதிகமா இருக்கக்கூடாது. குழந்தையோட பெற்றோர் 10 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டில் வசிப்பவரா இருக்கணும். 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கணும், ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது போன்ற தகுதிகள் இருக்கு. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் வருமான வரி சான்றிதழ், பெண் குழந்தைகளோட பிறப்பு சான்றிதழ், பெற்றோருடைய ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, சாதி சான்றிதழ், கருத்தடை சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், திருமண சான்றிதழ், குடும்ப புகைப்படம், ஆண் குழந்தை இல்லை அப்படின்ற சான்றிதழ். இந்த திட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொது சேவை மையம் அல்லது பக்கத்துல இருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல விண்ணப்பிக்கலாம். அங்க அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி பிடிஓ அதிகாரி கிட்ட கொடுக்கணும். 2 மாசத்துக்கு பிறகு அமௌண்ட் டெபாசிட் பண்ண ஃபார்ம் உங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு பெண் குழந்தைக்கு 18 வயசு நிரம்பின பிறகு 3 லட்சம் ரூபாயும், 2 பெண் குழந்தைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒருத்தருக்கு தலா 1,50,000 ரூபாயும் வழங்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.